பொங்கல் பரிசில் புதிய திட்டம் ரூபாய் 5000 உங்களுக்குத்தான். மறக்காமல் இதை செய்யுங்கள். தமிழக அரசின் சார்பில் பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இதில் ரொக்க பரிசு தொடர்பான அறிவிப்பும் வெளியாகவில்லை. மேலும் பொங்கல் பண்டிகைக்காக மக்களுக்கு பரிசு தொகுப்பு வழங்குவது தொடர்பான அறிவித்துள்ள தமிழக அரசு வரும் ஜனவரி 9ஆம் தேதி இதற்கான டோக்கன் வழங்கப்படும் என்றும், பொங்கல் பண்டிகைக்கு முன்பே பரிசு தொகுப்பினை வழங்கும் வகையில் டோக்கனில் தேதி குறிப்பிட வேண்டும் என்று அறிவித்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் முதல் வாரம் பொங்கல் பண்டிகை தமிழ் மக்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த திருவிழாவை முன்னிட்டு அரசின் சார்பில் பொங்கல் பரிசு தொகுப்புகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த வகையில் 2024ஆம் ஆண்டிற்கான பொங்கல் பரிசு தொகுப்புக்கான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இந்த பரிசு தொகுப்பினை பெறுவதற்கான டோக்கன் வரும் ஜனவரி 9ஆம் தேதி முதல் வழங்கப்பட உள்ளது. ரேஷன் கடை ஊழியர்கள் மூலமாக வழங்கப்படும் இந்த டோக்கனில் குடும்ப அட்டைதாரர்கள் என்பதும் ரேஷன் கடைக்கு வந்து பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் நேரத்தை குறிப்பிட வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முதல் நாளில் முற்பகலில் 100 பேருக்கும், பிற்பகலில் 100 பேருக்கும், இரண்டாவது நாளில் முற்பகலில் 200 பேருக்கும், பிற்பகலில் 200 பேருக்கும் டோக்கன் விநியோகம் செய்ய வேண்டும் என்றும் அரசின் சார்பில் அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பினை பெற்றுக்கொள்ள வேண்டிய தேதியை அதில் குறிப்பிட வேண்டும் என்றும், கூட்ட நெரிசல் அதிகம் உள்ள கடைகளில் போலீசார் பாதுகாப்பு பணியில் இருக்க வேண்டும் என்றும், ரேஷன் கடை பணியாளர்கள் குடும்ப அட்டைதாரர்களின் வீடுகளுக்கு சென்று டோக்கன் வழங்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்புடன் சேர்ந்து 1000 ரூபாய் ரொக்க பரிசும் தமிழக அரசின் சார்பில் வழங்கப்பட்ட நிலையில் நடப்பாண்டில் இதுவரை ரொக்க பரிசு தொடர்பான அறிவிப்பும் வெளியாகவில்லை. மேலும் தற்போது வெளியாகியுள்ள அறிவிப்பில் பொங்கல் பரிசாக அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு கரும்பு வழங்கப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதில் ரொக்க பரிசு தொடர்பான அறிவிப்பு இல்லாத நிலையில் வரும் நாட்களில் இது குறித்து அறிவிப்பு வெளியாகுமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. இந்த நிலையில்தான் பொங்கல் பரிசாக இந்த முறை மக்களுக்கு அதிக தொகை கொடுப்பதற்காகவும் வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் திமுகவிற்கு எதிர்ப்பலைகள் புள்ளி விவரத்தில் கண்கூடவே பார்க்க முடிகிறது. ஆகவே அதை சரி செய்வதற்காகவே, பெரும்பான்மை மக்களின் ஓட்டுகளை கவர்வதற்காகவே முதல்வர் ஸ்டாலின் இப்படி ஒரு திட்டத்தை முன்னெடுக்கப் போகிறார் என்ற தகவலும் வெளியாகி உள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.